அப்படியே இந்த கோஎஃபிஷியன்ட் 4.86 டிவைடட் பை மீன், அந்த 4 மீடியன் கிடைச்சது இல்லையா, அந்த ஆன்சர்ல இருந்து டிவைட் பை மீடியன் வந்து கோஎஃபிஷியன்ட். (4.86 divided by mean 13, 4.71 divided by 14 வந்து coefficient of mean deviation from median. இல்லக்கண்ணா 4.86 கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, இது வந்துருது இல்ல, எது வரைக்கும் போட்டிருக்கீங்க? 4.86 கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுல இருந்து this divided by 13 பண்ணுங்க, அது coefficient of mean deviation from mean. 4.71 divided by median பண்ணுங்க, அது coefficient of mean deviation from median. அதான் சொல்றேன், புரியுதா? ஆமாங்கண்ணா, இது பாருங்க 4.86 divided by 13 mean, 4.71 divided by 14 median. எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டீங்களா ஸ்ரீச்சரன்? ஓகே ஓகே. இந்த வாட்டி ஏர்லியாவே வருது உங்களுக்கு, டிசம்பர் 15 எல்லாமே வருதுன்னு நினைக்கிறேன். போட்டிங்களா? குட். ஸோ illustration 61 over. illustration 63, அதாவது குவார்டைல் டீவியேஷன் 60 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீச்சரன், ஓகேவா? குவார்டைல் டீவியேஷன் 60 இருந்ததுன்னா மீன் டீவியேஷன் வந்து 6/5 into 60 இருக்குமா ஃபார்முலா. கேக்குறதா ஸ்ரீச்சரன்? if quartile deviation is ஐயோ சாரி சாரி கண்ணா, இந்த சம் முடிக்கல, 62 முடிச்சிடுறேன். ஸ்ரீச்சரன் மீன்ல இது என்ன டைப் ஆஃப் சீரிஸ்? இண்டிவிஜுவல் சீரிஸா, டிஸ்கிரீட் சீரிஸா, கண்டினியூஸ் சீரிஸா? இது இந்த மாதிரி இருக்கிறது XF கொடுத்தானா? டிஸ்கிரீட் சீரிஸ். குட். ஓகேவா? எப்பவுமே X F அப்படி கொடுத்துட்டானாக்கா டிஸ்கிரீட் சீரிஸ். டிஸ்கிரீட் சீரிஸ்க்கு மீன் எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1, ஃபைண்ட் மீன் as per discrete series. Find mean, median as per discrete series. ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 3, find x minus mean. இதே மாதிரி தான், ஓகேவா? அதே மாதிரி find x minus median. ஸ்டெப் நம்பர் 5, இப்போ இங்க frequency கொடுத்துருக்கோம்ல, அப்போ அந்த ஸ்டெப் x minus மீனோட
மல்டிப்ளைட் பை ஃப்ரீக்வன்சி பண்ணும். ஸ்டெப் 3 இன்டூ ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி ஸ்டெப் நம்பர் 6 ஸ்டெப் 4 இன்டூ ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஒண்ணுன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மீன் as per discrete series பண்ணலாமா? x f x 5 10 15 20 25 30 f 3 4 8 12 7 2. இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க discrete seriesல? cumulative frequency 3, அப்புறம் 4 plus 3 7, ஓகேவா? 7 plus 8 வந்து 15, 15 plus 12 27, 27 plus 7 34, 34 plus 2 6 cumulative frequency. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா f இல்ல ஃபர்ஸ்ட் மீன் தானே கண்டுபிடிக்கிறோம். மீனுக்கு cumulative frequency வேணாம், சாரி. இதுக்கு என்ன பண்ணிடணும்னா fx கண்டுபிடிக்கணும் மீனுக்கு. this into this போட்டுட்டு டோட்டல் f டோட்டல் பண்ணோம். ஸோ ரெண்டு டோட்டல் பண்ணா மீன் is equal to 650 divided by 36. அப்படின்னா 650 divided by 36 18.06. ஓகே, புரியுதா? arithmetic mean is equal to 18.06. ஓகேவா? இது மீடியன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதே வேல்யூ கீழே எடுத்துக்கணும். cumulative frequency கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஞாபகம் வருதா எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு? cumulative frequency கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் largest number very good. அப்புறம் இல்லக்கண்ணா அது ரேஞ்ச். இந்த frequencyல எது லார்ஜஸ்ட்? 12 கரெக்டா? அதுக்கு அகைன்ஸ்டா என்ன எக்ஸ் வேல்யூ இருக்கு? அதான் மீடியன். புரியுதா? ஸோ மீடியன் கண்டுபிடிச்சிட்டோம், மீன் கண்டுபிடிச்சிட்டோங்கண்ணா. இனிமே அதே அரைக்க வேண்டியதான். எதனா ஹோம்ஒர்க்கா போடுங்க. ஸோ சீரியல் நம்பர் 1 2 3 4 5 6 எக்ஸ் வந்து 5 10 15 20 25 30. எக்ஸ் மைனஸ் வந்து மீன் என்னக்கண்ணா 18.06. கரெக்டா? ஸோ this minus this. ஓகேவா? புரியுதா? மீடியன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20யா? this minus this. இப்போ இது சைன் இல்லாம பண்ணணும், கரெக்டா? ஸோ 13 சாதாரணமா வரும். இதுவும் மைனஸ் சைனை மட்டும் எடுத்துடணுங்கண்ணா. 15 10 5. இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வன்சியோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். எக்ஸ் மைனஸ் இதையும் ஃப்ரீக்வன்சியோட மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
ஃபாலோ பண்ண முடியுதா? கஷ்டமா இருக்கா ஸ்ரீசரண்? ஈஸியா தானே இருக்கு. ஓகே. 3, 4, 8, 12, 7, 2. So this into this. This into this. So total என்ன? இதோட டோட்டல் என்ன? இப்போ இது என்ன, இந்த வேல்யூ எது தெரியுமா? this into this. புரியுதா? இது ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணனா இது கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி இது மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும். இப்போ இது கிடைச்சிருச்சா ஸ்ரீசரன்? அவ்வளவுதான் கண்ணா. மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீன் is equal to 191.64 divided by 36. புரியுதா? அதே மாதிரி மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீடியன் 180 divided by 36. So 191.64 divided by 36, 180 divided by 36. So 5.322 அவ்வளவுதான். ஸ்ரீசரன் இப்படி நம்ம இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? மீனோடது cumulative frequency எப்படி பண்ணா, மீடியன் இங்கே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுல எது ஹையஸ்ட் frequency பாருங்க, அதோட எக்ஸ் வேல்யூ 20. ஸோ கடகடன் போட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க. ஓகேவா? இப்போ 63rd சம் ரொம்ப ஈஸி ஸ்ரீசரன். குவார்டைல் டீவியேஷன் 60 இருந்ததுன்னா இது ஒரு ஃபார்முலா, அதுல இன்டூ 6/5 பண்ணீங்கன்னா மீன் டீவியேஷன். இது ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்களேன் கண்ணா. அந்த சின்ன நோட் எடுத்துக்கோங்களேன் ஸ்ரீசரன். mean deviation, quartile deviation is equal to 6/5 into mean deviation. Sorry, 6/5 into quartile deviation. நான் கரெக்டா சொல்றேனா? Quartile deviation is equal to sorry, mean deviation is equal to 6/5 into quartile deviation. Correct. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் ஸ்ரீசரன். ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன கண்ணா? அவ்வளவுதான். அதுக்கு அதே மாதிரி மீன் கண்டுபிடிங்க. மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீடியன் கண்டுபிடிங்க. ஓகே, அப்புறம் மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் கண்டுபிடிங்க. அப்புறம் அதோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க. புரிஞ்சுதா ஸ்ரீசரன்? இது எழுதிக்கோங்களேன் கண்ணா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் இஸ் ஈக்குவல் டு, எழுதிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் இஸ் ஈக்குவல் டு, எழுதிக்கோங்க, மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் டிவைடட் பை மீடியன் இன்டூ 100. கோஎஃபிஷியன்ட்னாலே மல்டிப்ளைட் பை 100 கண்ணா. ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 65 ஹோம்ஒர்க்கா போட்டுருங்க கண்ணா. ஓகே.
65 homework. அப்புறம் ஓகே ஸ்ரீச்சரன், நான் இதோட முடிக்கிறேன். நாளைக்கு உட்காந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் முடிச்சிடலாம் ஃபுல்லா. அதுல வந்து கண்ணா அதே தான் 4 to 5. நம்ம ஒரு 7 o'clock வரைக்கும். ஸ்ரீச்சரன் எனக்கு ஒரு இல்ல இல்ல ஸ்ரீச்சரன் ஒரு நிமிஷம். ஸ்ரீச்சரன், நம்ம நாளைக்கு ஒரு 8:30 மணிக்கு உட்காந்துக்கலாமா மார்னிங்? ஓகேவா இருக்குமா? 8:30 9 மணிக்கு உட்காந்துக்கலாம் ஸ்ரீச்சரன். 8:30 வேண்டாம், 9 மணிக்கு உட்காந்துக்கலாம். ஆ, 9ல இருந்து ஒரு 11 உட்காந்துக்கலாம். அதை தவிர ஈவினிங் வந்து 4ல இருந்து உட்காந்துக்கலாம். 4ல இருந்து ஒரு 7 ஒரு 6:30 அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து மார்னிங் வந்து மேனேஜ்மெண்ட் எடுக்கிறேன் மார்னிங். ஒரே நிமிஷம். இந்த ஃபைல் அனுப்புற டீச்சரன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைல். இந்த பழைய ஹோம்ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா டீச்சரன்? ஸ்டாண்டர்ட் ஓகே ஓகே கண்ணா, இன்னைக்கு முடிச்சு இ புல்லட்டின். ஸ்ரீச்சரன் ஸ்ரீச்சரன், நம்ம நாளைக்கு மார்னிங் உட்காந்துக்கலாம் கண்ணா. நான் இப்போ முடிச்சுக்கிறேன் கிளாஸ். எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது ஸ்ரீச்சரன். ஒரு 4 ஃபார்முலா, அகைன் மீன் மீடியன் மோடு வச்சுதான். ஓகேவா? ஃபார்முலாஸும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு சொல்றேன், எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ட்டு. சரியா? இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னும் என்ன பார்க்கணும்? ஒரே நிமிஷம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் முடிச்சிட்டோம், கார்லேஷன் ரெக்ரெஷன் முடிச்சாச்சு, இண்டெக்ஸ் நம்பர்ஸ் முடிச்சிட்டோம், மெஷர்ஸ் ஆஃப் சென்டென்சி நாளைக்கு ஓரளவுக்கு உட்காந்து முடிச்சிருவேன், கால்குலஸ் முடிச்சிட்டேன். அரித்மெட்டிக்கும் அல்ஜிப்ராவும் இருக்கா? ஓகே. செட் தியரி முடிச்சிட்டோம்ல கண்ணா அல்ஜிப்ரால. இண்டிசஸ் லாகரிதம் முடிச்சோமா? இல்ல. இது முடிச்சோமா? முடிச்சாம ஞாபகம் இல்ல. ஓகே. பர்முடேஷன் காம்பினேஷன், ரேஷியோஸ் குட்டி சாப்டர், சிம்பிள் காம்பவுண்ட் குட்டி. டைம் டிஸ்டன்ஸ் முடிச்சிட்டேன், ஒரே பேஜ். ஞாபகம் இருக்கா டைம் டிஸ்டன்ஸ்? சிங்கிள் பேஜ், அது முடிச்சேன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் முடிச்சிட்டேனா? ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் இல்ல, முடிக்கல முடிக்கல முடிக்கல. 1 1 2 3 4 ப்ராபபிலிட்டி. நாளைக்கு இது முடிச்சிடுறேன் கண்ணா. ஓகே. நாளைக்கு வந்து இது முடிச்சிடுறேன். இது முடிச்சிட்டோம், நம்ம ஸ்கேட்டர் டயக்ராம் இது முடிச்சிட்டோம். ஓகே. ப்ராபபிலிட்டி மட்டும் ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம சாட்டர்டே உட்காந்துருக்கலாம் ஸ்ரீச்சரன். ஓகே. ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கீங்க ஸ்டார்டிங்ல, அதுல அப்படியே ஃபைன் டியூன் பண்ணிட்டே வரேன். ஏதாவது ஃபைல்ஸ் உங்களுக்கு அனுப்பணுமா ஸ்ரீச்சரன்? நீங்க ஹோம்ஒர்க் போடுறதுக்கு ஏதாவது ஃபைல்ஸ் பெண்டிங்கா இருக்கு அந்த மாதிரி? அந்த மாதிரி இல்ல. இமெயில் ஐடி மட்டும் கடைசியா எல்லாம் முடிச்ச உடனே எல்லா ஃபைல்ஸையும் உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகேவா? நீங்க எப்ப வேணா பாத்துக்கலாம். எனி டவுட்ஸ்? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மேக்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி? சரி கண்ணா. ஓகே. நான் டவுட் மட்டும் கிளாரிஃபை பண்றேன். நானும் ஏதாவது சீனியர் யார்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு ஆக்சுவலா தெரியல. நான் கேட்டு கண்டிப்பா சொல்றேன். உங்க டவுட் என்ன? அந்த பில் ப்ராமிசரி நோட்டை பிளட்ஜ் பண்ணலாமான்றதுன்னு. ஓகே, நான் கண்டிப்பா கேட்டு சொல்றேங்கண்ணா. பை பை. தேங்க்யூ. தேங்க்ஸ் அண்ணா. பை பை.